நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் உங்க கூட நின்று பேசுறேன் பாரு, இதுவே என் அந்தஸ்துக்கு கௌரவ குறைச்சு. நான் உங்களோட பழகினதே உங்களை பழிவாங்க தான். என்ன கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடி. உன் நிலைமைய நினைச்சு பாரு. நீ இப்படிதான் ஆயுசு முழுக்க இருக்க போற. தூக்க வேணா, எனக்கு உதவி செய்ய வேணா. மாமா சொல்றல சொல்லாத. அத்தை, அவர் ஏதோ கோவத்துல சத்தம் போடுறாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போங்க அத்தை. மாமா தொடாதங்கறல. தொடாத. போ முதல்ல. மாமா நீ சொல்றது கேளு. வேணாம். மாமா பாத்து. மாமா மாமா பாத்து. நான் பாத்துக்கிறேன், நீ விடு. குடிங்க மாமா, தண்ணி குடிங்க.
நாளைக்கு டிசம்பர் 2 அக்காவுக்கு பிறந்த நாள் ஆச்சே. ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும். உடனே மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ மாமா, நான் திவ்யா பேசுறேன். சொல்லு திவ்யா, கால் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சரியாகிட்டே வருது. அப்பா நேத்து என்கிட்ட பேசிட்டாரு தெரியுமா? அவர்தான் என் காலுக்கு மருந்தே போட்டு விட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, மாமா மனசு உருகுன மனசுன்னு. அதான் நான் உங்க அக்கா மேல ஆசைப்பட்டதோ என் மேல இறக்கப்பட்டு கட்டி கொடுத்துட்டாரு. காவியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு காலம் பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் மாமா. எங்க அக்கா மேல உயிரையே வச்சிருக்கீங்கன்னு. ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் திவ்யா? நாளைக்கு அக்காவோட பிறந்த நாள் மாமா. ஏய், ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேயா. அவளும் சொல்லவே இல்ல பாரு. அக்கா எப்பவுமே அப்படிதான் மாமா. அவளோட பிறந்த நாள அதுவும் கொண்டாடாது, அத பத்தி யார்கிட்டயும் பேசவும் செய்யாது. ஏன் அப்படி? நாம என்ன பெருசா சாதிச்சிட்டோம் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறதுக்கு அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவ வேணா எதையுமே சாதிக்கலன்னு நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் எனக்கு எல்லாத்துக்கும் தலைவி. என் தலைவியோட பிறந்த நாள சிறப்பா நான் கொண்டாட போறேன் பாரு. கண்டிப்பா மாமா, ரொம்ப கிராண்டா என் அக்காவோட பர்த்டேயே கொண்டாடணும். அது உங்களுக்கு மட்டும் தலைவி இல்ல, எனக்கும் தான். எப்படியோ திசை மாறி போக வேண்டிய வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்த ஹீரோயினே அவதான். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நாளைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. காவியாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், சரியா? சரி மாமா, வைக்கிறேன். காவியா, காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் நீ தானே செஞ்ச. தூங்குற நேரத்துல புக்கு படிக்கிற. சீக்கிரம் தூங்குடி. இங்க பாரு, எனக்கு தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வரலன்னு என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். கண்ணை மூடிட்டு தூங்குனா எல்லாருக்கும் தூக்கம் தன்னால வரும்டி. உனக்கு அநேகமா தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியே மொட்டை மாடிக்கு போய் உலாத்திட்டு வா, நல்லா தூக்கம் வரும். என்ன காவியா, சொன்ன கேட்க மாட்டேங்கிறிய. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்க காவியா. அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. தூங்குடா. சொன்னா கேட்கவும் மாட்டேன். நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம. எப்படியோ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராமநாதா, எங்க வெளியே கிளம்பிட்ட? ஆமாமா, இன்னைக்கு காவியாவோட பிறந்த நாள். ஆமா, நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? என்னால எங்க பஸ்ல எல்லாம் ஏறி இறங்க முடியலடா. இங்க இருந்தே நான் என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லு. டேய் அரவிந்த், நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அப்பா, வேலையில ஜாயின் பண்ணோம்ல, அது விஷயமா ஆபீஸ்ல போய் பேசிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் போன்ல காவியாக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். ஏன்டா அதுக்குள்ள வேலைக்கு போகணும்னு அவசரப்படுற? முதல்ல கால் நல்லா குணமாகட்டும், அப்புறம் வேலைக்கு போனா போதும். மாப்பிள்ள நம்மள எல்லாரையும் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு. இல்லப்பா, எனக்கு இப்படி ஆனதுல இருந்து ஏற்கனவே 2 மாசம் லீவ் போட்டேன்ப்பா. நான் இமிடியேட்டா ஜாயின் பண்ணலனா அப்புறம் வேலைக்கே பிரச்சனையாயிடும்பா. நம்ம குடும்பம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. நான் இதை கண்டுக்காம இருந்தா இன்னும் ரொம்ப மோசமாயிடும்பா. நம்ம கவியா தானப்பா, நான் வேணா போன்ல பேசிக்கிறேன். அதுக்காக சொல்லடா, நீ வந்தேன்னா மாமியார் வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நீ உன் வேலையை முடிச்சிட்டு வா. சரிங்கப்பா. அப்புறம் நீ எப்படி இந்த நிலைமையில தனியா போவ? வேணிய கூட கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். காவியா பிறந்த நாளைக்கு வேணி வரலனா அப்புறம் நல்லா இருக்காதுப்பா.
சரி அரவிந்த், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. பாட்டியும் திவ்யாவும் வீட்டுல தனியா இருப்பாங்க. சீக்கிரம் வந்துடும்ப்பா. அப்பா, நானும் அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வரேன்ப்பா. என்ன, நீ எதுக்கு இந்த நிலைமையில வந்து கஷ்டப்படணும்? நீ வீட்லயே ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா. அதுவும் இல்லாம அங்க இங்க நடந்ததானே கால் சீக்கிரம் குணமாகும். அதுவும் இல்லாம அக்காவுக்கு வாழ்த்து சொன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்பா. ப்ளீஸ்பா. ஏங்க, திவ்யா சொல்றது சரிதாங்க. அவளை மட்டும் ஏன் வீட்டுல விட்டுட்டு போனோம்? கூடவே கூட்டிட்டு வந்துடலாம். என்ன, அரை மணி நேரத்துல பஸ்ல போயிட்டு வந்துட போறோம். பஸ் ஸ்டாண்ட் கூட நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கு. ரொம்ப தூரம் நடக்கவும் வேண்டாம். சரிம்மா. அம்மா, வேணி ரெடி ஆயிட்டாளா? ஆமாமா, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். மீனாட்சி, நம்ம காவியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வர்ற முதல் பிறந்த நாளை இங்க கொண்டாட போறோம். வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது. ஏதாவது வாங்கிட்டு போனோம். கையில பணம் வச்சிருக்க. என்னங்க, என்ன இப்படி கேக்குறீங்க? கையில இருந்த பணத்தை தான் இபி பில் கட்டிட்டு வந்தேன். பஸ்ஸுக்கு போறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்கு. ராமநாதா, அத பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. காவியாவுக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்ல. அவகிட்ட கொடுக்க வேண்டிய பரிசு பொருள் என்கிட்ட இருக்க. என்னம்மா சொல்ற? ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கியா? நான் வாங்கலடா, உங்க தாத்தா எனக்கு சீதனமா கொடுத்தது. இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், இத வாங்கி எவ்வளவோ வருஷம் ஆச்சுடா. ஆனா பாக்குறதுக்கு இப்பவும் புதுசு மாதிரி இருக்குல்ல. அதான் அந்த காலத்து பொருளுங்கிறது. ரொம்ப அழகா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். இந்த பாரம்பரியமான கிருஷ்ணர் சிலைய காவியா கொடுக்கறது தான் நம்முடைய பெரிய வாழ்த்தா இருக்கும். வேணி, இந்த கிருஷ்ணர் சிலைய கிஃப்ட் பேக் பண்ணிருமா? என்னடா அப்படி பாக்குற? எந்திரி. என்ன, காலையில இந்த புடவை கட்ட சொன்ன, நகையெல்லாம் போட்டுக்க சொன்ன. ஏதாவது கோயிலுக்கு போறமா? அப்புறம் என்ன விஷயம்? பேசாம இப்படி வா. எதுக்கு? வா, திரும்ப. ஏய், என்ன பண்ற? கண்ணால மூடிட்டு. ஷூ, பேசக்கூடாது. தனுஷ், பேசாம வா. எங்க கூட்டிட்டு போற? ஏய், இப்ப ஹால்ல உனக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. தனுஷ், வா. எங்க கூட்டிட்டு போற? நேர நேர நேரம். அப்படிதான். தனுஷ், எங்கதான் எங்கதான். ஏய், என்னது? எல்லாம் அப்படிதான். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் திவ்யா தான் சொன்னா. நானே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. மா, சேது, அண்ணே, என்ன பண்ற? எல்லாரும் வாங்க. தம்பி, சீக்கிரம் கேக்க விட்டு சொல்லுங்க. கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ ஏன் தனுஷ்? இரு இரு இரு. காவ்யா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மா. காவியா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேக்கா. இருக்கு. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க் யூ. அண்ணையும் வரல? உங்க அண்ணன் வேலை விஷயமா ஆபீஸ் போயிருக்கான், அதான் வர முடியல. உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னான். சரி சரி, கேக் வெட்டலாமா? அந்த ரோசா பூ எனக்கு.
காவியா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் காவியா, எல்லாரையும் ரூம்க்கு கூட்டு போ. பெரியவனே வாங்கம்மா. மேல ஏசி ஆன் பண்ணியா? முதல்ல தங்கச்சி கூட்டிட்டு போ. திவ்யா வா. கால் வலிக்குதா? பரவாயில்லக்கா. மெதுவா வா. ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? என்ன வேடிக்கை பார்க்கறவ? வா, எம்புட்டு வேலை கிடக்குது உள்ள. வந்துட்ட. பெரியவனே, பாத்தியாடா பொண்டாட்டி பிறந்தால எம்புட்டு தாம் தூம்னு கொண்டாடுறாரு தோற. அம்மா, என் கல்யாணத்தையும் நீ தாம் தூம்னு நடத்தணுமா? போச்சுடா, நீ உன் கல்யாணத்தை ஞாபகப்படுத்திட்டியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு எம்புட்டு செலவு தாண்டா வைப்பீங்க. வா போடா. உட்காரு. அப்பா நீங்களும் உட்காருங்க, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இது எங்களோட பிறந்த நாள் பரிசு. இந்தாம்மா. தேங்க்ஸ் பா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் அம்மாவும் வந்து வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காவியா, உன் குணத்துக்கு நீ எங்க இருந்தாலும் கடவுள் உன்னை நல்லபடியா வச்சு பாருமா. திவ்யா, இனிமே நீ என்ன பண்ண போற? பா, திவ்யா கம்ப்யூட்டர் கோர்ஸை தொடர்ந்து படிக்கட்டும்பா. இல்லக்கா, கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. வெளியே எங்கேயும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லக்கா. காவியா, நானும் திவ்யாவுடைய விருப்பத்துக்கே விட்டுட்டேன். படிக்கிறதோ வேலை செய்யறதோ அது அவ எடுக்க வேண்டிய முடியுமா? சரி காவியா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். என்னம்மா இப்படி வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு உடம்பு குணமா இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கான். பாட்டியை வேற வீட்டுல தனியா விட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா நீ வீட்டுக்கு வா. சரிப்பா, வாங்க. சரிம்மா. பாத்து திவ்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியாவோட பிறந்த நாளைக்கு பெருசா பரிசு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீதாமா பணம் கொடுக்கணும். அதனடா பெருசா பரிசு வாங்கி கொடுக்க போற? என்ன பாறாங்கல தூக்கி கொடுக்க போறியா? மா, இந்த கிண்டல்லாம் வேண்டாமா. காவியாவோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லாம பணம் கொடுமா. நீ பாட்டுக்கு ஓ மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன வாங்கி தரணும்னு சொல்லு, அதுக்கு பிறகு அத வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் யோசனை பண்றேன். மா, பெருசா ஒண்ணு இல்லம்மா. அவளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபால கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். 5 லட்சமா? 5 லட்சமா? ஆ, என்னடா வாய் கூசாம 5 லட்சத்துக்கு கார் கேக்குற? எப்படிடா உனக்கு மனசு வந்து நீ கேக்குறவ? மா, இவனுக்கு பணத்தோட அருமை சின்ன வயசுல இருந்தே தெரியாதுமா. இவனுக்கெல்லாம் வாங்கித்தாமா பழக்கம், கொடுத்தாலும் பழக்கம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்னமா இருக்கு? ஏய், இது என் சொந்த விஷயம், நீ இதுல தலையிடாத. மா, வாங்கி தருவியா இல்லையா? என்னடா கண்டிஷன் போடுறவன்? என்ன 5 லட்சம்ங்கிறது 5 ரூபாய் நினைச்சுக்கிட்டியா? பணத்தை உழைச்சி சம்பாதிச்சாதான்டா அதோட அருமை தெரியும். மா, முட்டோடுற கோழிக்கு தான் வருத்தம் என்னன்னு தெரியும். ஏய், நீ பேசாதடா. மா, முடியுமா முடியாதா? என்னடா நீ என்னமோ சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி பெருசா உரிமையோட கேக்குற? இவ்ளோ நாள்ல இந்த வீட்டுக்கு ஒரு 5 பைசா சம்பாதிச்சு கொடுத்திருப்பியா சொல்லு? இதெல்லாம் உங்க அப்ப ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதடா. நீயும் உன் பொண்டாட்டியும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இங்க பாரு தனுஷ், முதல்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்கோ.
பிறகு பார்க்கலாம். நீ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டல. வேணாமா, இனிமே உன் பணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். நானே சம்பாரிச்சு காட்டுறேன். சம்பாரிச்சுட்டு பேசுறேன். தனுஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? தனுஷ், என்ன ஆச்சு? தனுஷ், கேட்டுட்டே இருக்கல்ல, ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்க? தனுஷ், ஏய் ஏய், எங்க போற? தனுஷ், தனுஷ், எங்க போற? இந்தா உங்க சம்பாத்தியத்துல வாங்கின ட்ரெஸ். இனிமே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை.